முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்தச் சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறிச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். எலியா அவனை நோக்கி 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலில் இருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய் விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார் மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்குச் சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 20 தொடக்கம் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரர்களிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இன்று உலகெங்கும் இருக்கக்கூடிய திரு அவையினர் கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கோடி அற்புதருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளிலே அவர் கோடி அற்புதராக மாறுவதற்கு இறை வார்த்தை முக்கியமான ஒன்றாக இருந்தது. இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம், மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் விழா கொண்டாடுகின்ற கோடி அற்புதராம் பதுவை புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தை வாழ்வாக மாற்றப்பட்டது. அவருடைய வாழ்விலே இறை வார்த்தையை போதிப்பதோடு நின்று விடாமல் தன்னுடைய முழு வாழ்க்கையும் இறை வார்த்தையை மையப்படுத்திய வாழ்க்கையாக மாற்றினார். ஆகவேதான் இறைமகன் கிறிஸ்துவை குழந்தையாக பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் இறைமகன் கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்வாகவும் இறை வார்த்தையை மையப்படுத்திய வாழ்வாகவும், இதற்கு நாங்கள் தூய அந்தோணியாருடைய பரிந்துரையின்படி நாங்கள் இன்றைய நாளை நாங்கள் வாழவும், விசேட விதமாக
கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய வாழ்விலிருந்து நாங்கள் எங்களுடைய விசுவாச நம்பிக்கை வாழ்வுக்கு பல பாடங்களை கற்றுக்கொண்டு அவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையோடும் இறைவனோடு இருக்கக்கூடிய உறவையும் வளர்த்து கொண்டபடியினாலே இன்றும் பல கோடி மக்களுடைய வேண்டுதல்களை இறைவனிடம் பரிந்துரைத்து பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதராக மாறியிருக்கின்றார். ஆகவே நானும் நீங்களும் இன்றைய நாளிலே அந்த தூய அந்தோணியாருடைய பரிந்துரையினாலும் அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியினாலும் நாங்கள் ஈர்க்கப்பட்டவர்களாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே உரமூட்டுபவர்களாக மகிழ்ச்சி கொடுப்பவர்களாக இறை வார்த்தையை வாழ்பவர்களாக வாழ இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடுகின்றேன். ஆமேன்.